உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த ஹெலிகாப்டர்ல தேர்தல் பறக்கும் படையினர் இப்போ சோதனை பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஊட்டிக்கு போயிருக்காரு. ஹெலிகாப்டர்ல தான் போயிருக்காரு. அவர் வந்த ஹெலிகாப்டர்ல தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் சோதனை நடந்துட்டு இருந்தப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓரமா இருந்திருக்காரு. இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில திமுக சார்பில் அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராசா அவர்கள் போட்டியிடுறாரு. அவரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உதகைக்கு போயிருக்காரு. அவர் ஹெலிகாப்டர்ல வராரு அப்படின்ற தகவல் கிடைச்சதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த ஹெலிகாப்டர்ல பணம் அப்படி இல்லனா ஏதாச்சும் பரிசு பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீவிர சோதனையை பண்ணிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருந்த எல்லா பேக்கையும் செக் பண்ணிருக்காங்க. தீவிரமான சோதனை போயிருக்கு. சில நிமிடங்கள் இந்த சோதனை நீடிச்சது. சோதனையுடைய முடிவுல எந்த பொருளும் ஹெலிகாப்டர்ல இருந்து கிடைக்கல. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அங்க இருந்து புறப்பட்டு போயிருக்காங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. வாக்காளர்களுக்கு கொடுக்கிறதுக்கு பணம் கொண்டு செல்லப்படுதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு தமிழகத்துல 900 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.